கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பிறை போலேதனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேனே. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது மகா சங்கடஹர சதுர்த்தி. மகா சங்கடஹர சதுர்த்தி என்றால் என்ன? பொதுவாக சதுர்த்தி என்பது விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பிறந்த நாளை நாம் எல்லோரும் ஆவணி மாதத்திலே வளர்பிறை சதுர்த்தி கொண்டாடுகிறோம். அதற்கு முன்பாக கடைசியாக வருகின்ற தேய்பிறை சதுர்த்தி. இது கடைசியாக வருதுன்னா இது மகா சங்கடஹர சதுர்த்தி என்று கூறுவார்கள். இதனில் பலன் என்ன? இதில் செய்தால் என்னென்ன நடக்கும்? என்னென்ன துன்பங்கள் என்னென்ன துயரங்கள் அத்தனையும் நீங்குவதற்கு இது ஒரு பரிகாரம். இதை 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் 12 ராசிக்காரர்களும் இதை செய்யலாம். இது எளிய முறையில் விநாயகப் பெருமான் அருகம்புல் வைத்தாலும் ஏற்றுக்கொள்வார், மஞ்சளில் பிடித்தாலும் வருவார். அனைத்தும் விநாயகப் பெருமான் குழந்தை என்று கூறுவார்கள். அத்தனை சிறப்பு பெற்ற இந்த விநாயகப் பெருமானின் மகா சங்கடஹர சதுர்த்தி 12/8/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. இதன் சிறப்பு என்னவென்று கேட்டால், செவ்வாய்க்கிழமையில் வருவதனால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் சர்ப்ப தோஷம் உள்ளவர்களும் இந்த சங்கடஹர சதுர்த்தி வேண்டிக் கொண்டால் அந்த துர்ப்பணங்கள் நீங்கி, தோஷத்தால் ஏற்படும் துர்ப்பணம் நீங்கி நல்ல திருமணம், பித்திரப்பேறு, வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், புதிய வேலை கிடைத்தல், கல்வியில் மேன்மை அடைதல், செல்வம் சேருதல், நோய் தீர்தல், கடன் தீர்தல், எதிரிகளை தொல்லை தீர்தல், வம்பு வழக்கில் வெற்றி கிடைத்தல், அனைத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஏனென்றால் விநாயகப் பெருமான் அத்தனை சிறப்பு பெற்ற இந்த சதுர்த்தியிலே நீங்கள் செய்து பார்த்தால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏடும். சரி, எப்படி சார் விநாயகப் பெருமானை வைப்பது? எப்படி வேண்டாமானால் வழிபடலாம். அவருக்கு பிடித்த அனைத்து பட்சணங்கள், பழங்கள் இதுபோல் வைப்பது விநாயகர் சதுர்த்திக்கு. இது சங்கடஹர சதுர்த்தி என்னவென்றால் தீர்வித்துவிடும். அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும். வினைகளை தீர்ப்பவன் விக்னேஸ்வரன் என்று கூறுவார்கள், மகேஸ்வர புத்திரர். இதற்கு என்னவென்று கேட்டினால், சங்கட சதுர்த்தி நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கவில்லை, திருமண தடை, புத்திரப்பேரு, நாங்கள் ஒரு வீடு வாங்க நினைக்கிறோம் சார், முடியல, பணம் எவ்வளோ தான் சேர்த்தாலும் தங்கலை சார், இப்படி சொல்லுங்களா? இது விநாயகப் பெருமான் வரலாறு எவ்வளோ உண்டு. அதில் நம்ம சொல்ல பார்ப்போம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கடஹர சதுர்த்தி இது எப்போ செய்யணும்னு கேட்டால் மாலையில் செய்யும். பொதுவாக சதுர்த்தியை பிள்ளையார் சதுர்த்தி பகலில் காலையில் கொண்டாடுவாங்க, மதியம் கொண்டாடுவாங்க. ஆனால் சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தியை மட்டும் மாலை சந்திர உதயத்துக்கு பிறகுதான் இதை செய்து வழிபட வேண்டும். பிரச்சனை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்னால், வெட்டி வேர் என்று கடையில் கேட்டால் தருவார்கள். அந்த வெட்டி வேரை கட்டி அதை வாங்கி பூ கட்டுறப்பால் கட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பூ கட்டுற மாதிரி கட்டணும். விநாயகர் ஒரு 3 அடியில் இருப்பார், 2 அடியில் இருப்பார், ஒரு சில இடத்துல 10 அடியில் இருப்பார். உங்கள் தெருவில் இருக்கிற விநாயகர் எந்த அளவோ அந்த விநாயகருக்கு ஏற்ற போல் நீங்கள் 2 முழமா 3 முழமா அவருக்கு இப்படி சாத்துறீங்க. அது மாதிரி வெற்றி வேர் மாலையை சாத்துறதுக்காக நீட்டாக கட்டிட்டு பன்னீர் பாட்டில் வாங்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த வெட்டிவேர் மாலை அதில் ஊற வைத்து மாலை 6 மணிக்கு மேல், அதாவது பொதுவாக சந்திரோதயம் என்று 6 மணிக்கு மேலே தான். நீங்கள் 6 மணிலேருந்து 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் கூட செய்யலாம். ஏன்னா வேலைக்கு போகிறாங்களே நிறைய பேர், அவங்களுக்கு பயன்படும். பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி மாலை நேரத்தில் சிறப்பு, விநாயகருக்கு வலு அதிகம். அப்படி செய்யும்போது அந்த பன்னீரில் ஊற வைத்த வெட்டிவேர் மாலையை கொண்டு விநாயகப் பெருமானுக்கு சாற்றி 6 தீபம் ஏற்றி, முடிந்தால் மஞ்சள் திரி போடலாம், சிகப்பு திரி போடலாம், வெள்ளை திரியும் போடலாம். இது மாதிரி 6 திரினா 2 மஞ்சள், 2 வெள்ளை, 2 சிகப்பு திரி போட்டு அவர் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் மேலே என்னென்ன செய்யுமோ உங்களால் மட்டும் என்னென்ன வஸ்திரமோ அவருக்கு புஷ்பங்கள் என்னென்ன செய்யுமோ செய்து, புத்திர சந்தன பாக்கியம் இல்லை என்பவர்களுக்கு விநாயகருக்கு தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காயை மாலையாக கோத்து 5 தேங்காயை கோத்து மாலை சாத்தலாம். அதேமாதிரி திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்பவர்களுக்கு இது கூட, அதாவது விரல் மஞ்சளை 21 மஞ்சளை விரலில் கட்டி அவர் விநாயகருக்கு சாத்தி விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு உங்கள் பெயர் ராசி நட்சத்திர அர்ச்சனை செய்து விநாயகப் பெருமானை வேண்டி வரும்போது 3 சூர தேங்காய் உடைக்க வேண்டும். விநாயகப் பெருமானை வேண்டி என்ன உங்கள் கோரிக்கை அதை நினச்சி விநாயகப் பெருமானை வேண்டி 3 சூர தேங்காய் உடைத்தால் விரைவிலே திருமணம் கூடி வரும், புத்திரப்பேறு கிடைக்கும், கடன் தீரும், நோய் துளும், எதிரியோட தொல்லை விலகும், வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், செல்வம் தங்குதல், வேலை கிடைத்தல், கல்வியில் மேன்மை அடைதல், பிரிந்த குடும்பம் ஒன்று சேருதல் அனைத்தும் கிடைக்கும் இந்த விநாயகப் பெருமான் அருளோல் என்று கூறி, யூடியூப் நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.